அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, கஅபத்துல்லா உடைக்கப்படுமா? நிச்சயமாக உடைக்கப்படும். யமனிலிருந்து ஒரு காற்று கிளம்பும். கியாமத்து கிட்டவாகும் பொழுது யமனிலிருந்து ஒரு காற்று வரும். இந்த காற்று முஃமினான மக்களுடைய கக்கத்தின் கெக்கப்பிரமாக படும். பட்டதும் எல்லா முஃமின்களும் மரணமடைந்து விடுவார்கள். அப்போ யார் மீதம் யார் பேலன்ஸ்? காஃபிர்களும் முஷ்ரிக்கீங்களும் பேரளவில் முஸ்லீம்களும் தான் மீதமாக இருப்பாங்க. இந்த டைமில் யாரும் பெருசாக காபத்துல்லாக்கு தவாஃப் செய்ய போக மாட்டாங்க, பெருசாக அமல்கள் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் எல்லாம் பேரளவில் முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. இந்த டைமில் அபிசீனியா, எத்தியோப்பியா, இந்த எத்தியோப்பியாவிலிருந்து கால் மெல்லிஞ்ச ஒரு மன்னன், அவன் சக்தி வாய்ந்த ஒரு மன்னன், பெரிய படையோடு வருவான். பிரம்மாண்டமான படையோடு வந்து காபத்துல்லாவை உடைப்பான். காபத்துல்லாவை ஏன் உடைப்பான் தெரியுமா? காபத்துல்லாவுக்கு கீழே பொக்கிஷங்கள், தங்க பொக்கிஷங்கள் இருப்பது அவனுக்கு கேள்விப்படும். அந்த பொக்கிஷங்களை எடுப்பதற்காக வேண்டித்தான் காபத்துல்லாவை உடைப்பான். காபத்துல்லாவை உடைச்சா யாரும் தடுக்க போக மாட்டாங்க. ஏனென்றால் எல்லாம் பேரளவில் முஸ்லீம்களும் முனாஃபிக்குகளும் முஷ்ரிக்கீங்களும் தான் இருப்பாங்க. ஏன் இப்போ கூட அக்ஸா பள்ளி முதல் கிபிலா, இந்த முதல் கிபிலா யாருக்கிட்ட இருக்குது? யூதர்களோட கையில் இருக்குது. அப்போ ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளி, ஃபலஸ்தீன் சின்ன நாடு, முஸ்லீம் நாடு, சுற்றி வரக்கூடிய எல்லாமே அரபு நாடுகள். கிட்டத்தட்ட 50 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. எவ்வளோ ஆயுதங்கள், எவ்வளோ எண்ணெய் வளங்கள் இருக்குது. இவ்வளோ இருந்தும் அக்ஸா பள்ளி வாசல் யார்கிட்ட இருக்குது? யூதர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்? முஸ்லீம்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருப்பாங்க போல் விளங்குது. அப்பொழுதும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க போல் விளங்குது. அப்போ அன்பானவர்களே, காபத்துல்லா உடைச்ச உடனே சூரியன் உதிக்காது. அதற்கு பின்னால் அதிகமான மக்கள் தௌபா செய்வாங்க. தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாத்துக்கு வருவாங்க, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.